அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. நாளைக்கான ஐயனார் துணையில என்ன நடக்கலான்னு பார்க்கலாம். இங்க வானதிக்கும் பாண்டிக்கும் அப்பப்ப பகல் இரவு மாரி சண்டையும், சமாதானமும் வந்துக்கிட்டு தானே இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, உன்னோட டார்ச்சரா இருக்குன்னு கொஞ்சம் பேசி புடுறாருங்க. பாவங்க பாண்டியே பொறுமைசாலி. அந்த பொறுமைசாலிய பொறுமை இழக்க வைக்கிறாங்கன்னா, வேற யாரோடங்க இந்த பொண்ணுலாம் வாழ முடியும்? சோழன் மாரிலாம் ஆள்லாம் கிடைச்சா அம்புடுத்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, சண்டை கோவம் வந்துருது. வீட்டுக்கு போய் எனக்கு மாப்பிள பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. என்னடி சொல்ற? ஆமா அப்படின்னு சொல்ல, இவன் அண்ணங்காரனுக்கு சந்தோஷம். எப்படா பழம் விழுகும் அப்படின்னு பார்க்க, அது பழம் நழுவி பால்லே விழுந்துருது. வேற மாப்பிள்ளை வேற பாருங்கன்னு வேற சொல்லிடுதா. நேராக போய் பாண்டிக்கிட்ட போய் வம்புழுக்கிறாரு. என் தங்கச்சிக்கு கல்யாணம் தெரியுமா? ஏய் என்னடா பேசுற அப்படிங்கிற. ஆமா அப்படின்னு சொல்ல பயங்கரமாக சண்டை வந்துடுது. உடனே இந்த பிள்ளை தகவல் தெரிஞ்சு போயிட்டு பாண்டியை பயங்கரமாக கத்துறாங்க. எதுக்குடா எங்கள் அண்ணனை சண்டை போட்ட? பின்ன நான் என்ன விடுவேன்னா? உனக்கு வேற இடத்துல கல்யாணம்னு சொல்கிறான். ஆமாம் நான் தான் சொன்னேன், அதுக்கு என்ன பண்ணுங்கிறப்ப அப்படி சொல்ல. ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? என்னை விட்டுட்டு உன்னால் வேற இடத்துல வாழ முடியுமா? என்ன பண்ணுறது? உன்னை மாதிரி டார்ச்சர்னு சொல்கிறவனோட வாழ்கிறத விட இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டு போகிறேன். இதெல்லாம் சின்ன சின்ன சண்டடி. இதுக்காலம் போயிட்டு ஒரு டார்ச்சர்னு சொன்னது தப்பா? நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சொல்லிட்டா என்னை விட்டுட்டா போயிருப்பேன். ப்ளீஸ் வானதி, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது வானதி. உங்ககிட்ட பேசணும், உங்கள்கிட்ட சண்டை போடணும், நீ நானும் அடிச்சுக்கணும், வாழணும், ஒன்று சேர்ந்து வாழணும் வானதி எப்படின்னு எவ்வளோ கெஞ்சுறாருங்க. முடியாதுடா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு கிளம்புறாங்க. அங்கே வேலை பார்க்குறவனு எவ்வளோ சொல்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. அம்மா உடனே மாப்பிள்ளை வர சொல்லு அப்படிங்கிறாங்க. இருடி, ஓ அவசரத்துக்கு உடனே முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 1-2 நாளில் மாப்பிள்ளையும் வர்றாங்க. 1-2 நாளில் இவங்க என்ன பண்ணுறாங்க, கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போடா எதுக்குடா எனக்கு பண்ணுற, எடுக்காதடா பண்ணாதடா அப்படின்னு மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருவானதி, ஐ லவ் யூடி, ஐ லவ் யூனாலும் சரி கையிலவினாலும் சரி உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. மெசேஜும் பண்ணிக்கிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனுக்கு ரிப்ளை ஏன் பண்ணணும், மறுபடியும் பண்ணிகிட்டே இருக்காங்க. பிடிக்கலைன்னா பிளாக்ல போடணும்லங்க. பார்த்தா பதில் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன நான் அவனை திட்டிக்கிட்டு இருக்கேன். ஏண்டி அவனை தான் பிடிக்காது ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் அவன்கிட்ட பேசுகிற, ஃபோனை கட் பண்ணுறி அப்படிங்கிறாங்க. விடமாட்டேமா, அவனுக்கு நான் வெறுப்பேற்றணும், நாளைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே தூங்கி போகிறான்னு வைங்களேன். மறுக்கா மாப்பிள்ளட்டுக்காரங்க வர்றாங்க. ரெடி ஆகுடி அப்படிங்கிறாங்க. என்னம்மா உடனே மாப்பிள்ளட்டுக்காரர் வர வச்சுட்ட அப்படின்னு சொல்ல. என்னடி சொல்கிற? நீ சொல்லி தாண்டி வர வச்சேன். நான் சொல்லி வர வச்சியா? என்னம்மா நீ, நான் சொன்னேன் அதுக்காண்டி உடனே வர வச்சுட்ட. பின்ன என்னடி இதெல்லாம் ஆறப்படக்கூடாது. நீ எப்படா நீ சம்மதம் சொல்லுவேன்னு நாங்களே தவா இருந்தோம். இப்போ நீயா வழியே வந்து மாட்டிட்ட, நாங்கள் விடுவோமா என்ன அப்படி சொல்ல. அம்மா நீ என்னம்மா நீ, பட்டுப்படைய கட்டுறி, நீ சொல்லித்தான் வர வச்சுருக்கோம். இனிமேல் மாறிக்கேறி பேசுன என்ன? நைட்டு அவங்ககிட்ட பேசுனதில் மயங்கிட்டியா? சி என்னம்மா இப்படிலாம் பேசுகிற? பின்ன என்னடி நேற்று வரைக்கும் ஸ்டடியாக இருந்த, அவங்ககிட்ட நீ கடலை போட்ட. நான் அப்பவே நினச்சேன்டி நீ மாறிடுவேன்னு. அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, இப்போ என்ன புடவை கட்டிக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு புடவை கட்ட. இங்கே பார்த்தா வீடியோ கால் அடிக்கிறாரு. அப்படி என்ன எதுக்குடா இப்போ நீ கால் பண்ண அப்படின்னு சொல்ல. புடவையில் சூப்பராக இருக்குடி, நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன, அதான் என்ன டார்ச்சர்னு சொல்லிட்டில்ல. சாரிடி, ஐ லவ் யூடி, உம்மான்னு முத்தம் கொடுக்குறாங்க. எப்பார் முத்தம் கொடுக்குற வேலைலாம் வச்சுக்காத. இப்போ மாப்பிள்ளட்டுக்காரங்க வரப்போகிறாங்க, அவங்களுக்கு நான் சம்மதம் சொல்ல போகிறேன், வைடா போனேன் அப்படின்னு வச்சுறாங்க. ஐயோ என்ன இவ இப்படி சொல்கிறா, எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்ல. தைரியமான ஆளாக இருந்தால் நேரில் வந்து முடியாதுன்னு சொல்லி பாடுறா, நீ என் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி பாடுறா பார்க்கலாம் அப்படின்னு வானதி சொல்ல. டக்குன்னு வச்சுட்டு கிளம்பி வராருங்க. மாப்பிள்ளட்டுக்காரங்க வந்துடுறாங்க. பேச்சுவார்த்தை நடக்குது. பொண்ணு வெளில வந்து நிற்கிது. வந்து நின்ன கையோட ஏம்மா உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்க, வாசலே பார்க்குதுங்க பாண்டி எப்படா வருவாருன்னு. பாண்டியும் வர்றாரு. வந்த கையோட பார்த்தோன்னே இருடா மவனே அப்படின்ட்டு கரெக்டாக வாசலை வந்து நிற்க, எனக்கு இந்த மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு சம்மதம் அப்படின்னு சொல்ல. பாண்டி வர்றாரு. என்னடி நீ பாட்டுக்கு சம்மதம்னு சொல்கிற அப்படின்னு சொல்ல. யாருங்க இது அப்படின்னு கேட்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாண்டியை தான் நான் லவ் பண்ணேன் அப்படிங்கிற. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் எந்திரிக்கிறேன். மாப்பிள்ளை தான் எந்திரிக்கிறேன். என்ன நீங்கள் பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு இன்னொரு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னு கேட்க. உட்காருங்க மாப்பிள்ளை உட்காருங்க, நான் இவனை ரொம்ப லவ் பண்ணேன். இவனை என்ன மாதிரி யாரும் லவ் பண்ண முடியாது. நாங்கள் அப்பப்போ அடிச்சுப்போம். எல்லாம் என்ன அவன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். மற்றபடி எந்த சண்டையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இவன் என் கண்ணு முன்னாடி இவன் மாப்பிள்ளை கேட்குறானான்னு அதாவது என் பொண்டாட்டியை எவன்டா மாப்பிள்ளை கேட்குறதுன்னு அவன் கேட்குறானான்னு கேட்குறக்காத்தான் டெஸ்ட் வச்சேன். வந்து நின்றுட்டான். என்ன கேளு பாண்டி நிற்கிற அப்படின்னு சொல்ல. அதுவும் கேட்டுட்ட, அவங்கள பார்த்து கேளு அப்படின்னு சொல்ல. இங்கே பாருங்க, அவள் நான் விரும்புகிற பொண்ணு, ப்ளீஸ் அவளை நீங்களாம் கல்யாணம் பண்ணாதீங்க, அவள் எனக்கானவ, நான் அவளை விட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாரு. இது போதும் பாண்டி இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப, ஐயோ மானத்தை வாங்காதடி அப்படின்னு அவங்க அம்மா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. சும்மா நிறுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ தானடி பார்க்க சொன்னேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என்னால் பாண்டி கூட பேசாமல் இருக்க முடியாதுமா, அவனை விட்டு
விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்க்குறாங்க வானதி. என்னை மன்னிச்சிருங்க, நான் இவனை தான் லவ் பண்ணுறேன், இவனை லவ் பண்ணுறது தெரிஞ்சும் நீங்கள் என்னை கட்டிப்பீங்களா, கட்டிக்க சம்மதம்னா சொல்லுங்கள், நான் ஓகே அப்படின்னு சொல்ல, அடிச்சு என்னடா பொண்ணு வீடு பார்க்க வந்திருக்கோம், எந்திரிங்கடா எந்திரிங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஹலோ ஹலோ ஆண்டி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சரியான வாயாடி, என்னை ஏற்றுப்பீங்களா, அடியே படி வந்துட்டா, இப்படி ஒரு பொண்ணை பெற்று வச்சிருக்காங்க பாரு அப்படின்னு வந்தவங்க எல்லாரும் கிளம்பி போக, ஏண்டி இப்படி பண்ணேன்னு சொல்லி சாத்துன்னு வானதி சாத்த, இவர் குறுக்க பாஞ்சுறாரு. எங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல, பாண்டி மேல முதுகுல அடி விழுகுது. இங்கே அவங்க அண்ணங்காரன் இதான் சமயம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், சப்புன்னு முதுகுல அடிக்கிறான். டேய் இங்கே பாரு அப்படின்னு நிமிந்துடுறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்க, இதான் சாக்குன்னு என் புருஷனை அடிக்கிறியா அப்படின்னு சொல்ல, என்னது புருஷனா, ஆமாம், எப்போ நான் அவன் வீட்டுக்கு போய் சமைச்சு போட்டேனோ பொங்கி போட்டேனோ அப்போவே அவன் புருஷன் தான்டா, என்ன நினச்சிட்டு இருக்க, என்ன ஏண்டி உன் விளையாட்டுக்கு நாங்கள் என்ன ஊறுகாயா அப்படின்னு சொல்ல, தப்பாக சொல்லிட்டீங்க, உங்கள் பதிக்கு நான் ஊறுகாயான்னு சொல்லணும். இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கட்டை எடுக்கிறாங்க அடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. பாண்டி வந்துடுடா, இவங்க இருந்தால் அடிச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை கூட்டிகிட்டு ஓடுறாங்க வெளியில். இங்கே ஊருக்கு போனவங்களும் என்ன பண்ணுறாங்க, நீலா சோளம் எல்லாம் சமாதானப்படுத்திடுறாங்க. அப்பா 25 பவுன் 30 லட்சம் எங்கெங்கே கொடுப்பாங்க, ஒரு பாத்ரூமே இன்னும் கட்ட முடியல, சிறகடி காசில் ஒரு ரூமு கட்ட முடியலைங்கிற மாதிரி இருக்கிறாங்க. நிலாவுக்கு 4 லட்சம் கொடுக்க 5 லட்சம் கொடுக்க முடியாமல் போய் கை வச்சாரு சோழன். ஆனால் 30 லட்சம் 25 பவுன் எப்படா கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. பரவாயில்ல, சந்தாவையும் சேரனையும் ஒரு லவ் சீன் விட்டாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. கட் பண்ணி சந்தா அப்படின்னு அவங்க ஆத்தா கூப்பிட வந்துடுது. இங்கே கோபி நாடகத்தில் நடித்த அம்மா தான் இந்த அம்மா. இப்போ பார்த்தா எல்லாரும் கிளம்பி வராங்க, டாட்டா பாய் சொல்லிட்டு வர்ற வழியில் சேரன் ஒரே யோசனையாக வராரு. சோழனை பார்க்குறாங்க நிலா. இங்கே பாருங்க, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன அப்படிங்கல சேரணும். ஆமாடா நானும் கேட்கணும்டா. என்ன கேட்க போறீங்க கேளுங்க, நீங்கள் என்ன கேட்க போறீங்க எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கேட்க போறீங்கன்னு சொல்லட்டா, 25 பவுனும் 30 லட்சமும் எப்படா கொடுக்க போற அப்படி தானே சொல்ல போறீங்க. ஆமா எப்படி அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அப்படித்தான், எப்படா முடியும், அதெல்லாம் முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. 6 மாதம் கழிச்சு சந்தா எனக்கு இல்லாமல் தடா மறுபடியும் போப்பாரா, அதெல்லாம் ஏன் பயப்படுறீங்க, அதெல்லாம் கிடைக்கும். எப்படி, 25 பவுனு கில்ட்டில் வாங்கி போடுவோம். என்னது கவரிங்க, ஆமாம் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம நீலா சோழனை மண்டையிலே நக்குன்னு கொட்டுறாங்க. ஏன் அடிக்கிற, நீ அடிக்கிற, பின்ன இப்பெல்லாம் ஏமாத்தினா அவங்க நம்மளை எப்படா நினைப்பாங்க, அவங்களுக்கு தெரியாமல் சூப்பராக ஒரிஜினலாக வாங்கிடுவோம். நீங்கள் கொடுக்குறது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு உரசி பார்த்துட்டு தான் அவங்களே பொண்ணை கொடுப்பாங்க. அவங்கள பார்த்தா பெரிய ஆளாக இருக்காங்க, சரியான கில்லாடியாக இருக்கும் போல இருக்கே. சரி அதை விடு, பணத்துக்கு என்ன பண்ணுவேன், அதுக்கும் டுபாக்குற காசை அடிப்பியா அப்படி சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுனே, எப்படா முடியும், அதுனா சோழன் இருக்கையில் நீ ஏன் கவலைப்படுற, நம்ம உழைப்போம், இன்னும் 6 மாதம் டைம் இருக்குல்ல, பாடுபடுவோம். எப்படி மண்ணை தோண்டி புதையல் எடுத்தால் கூட 30 லட்சம் எங்கடா போகிறது அப்படிங்கிறாங்க சேரணும். அதெல்லாம் கவலைப்படாதனே, வா வீட்டுக்கு போய் உட்காந்து என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிப்போம் அப்படிங்கிறாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, நம்மகிட்ட இருக்க நகை வகையெல்லாம் விற்றாலும் ஒரு 10 லட்சம் கிடைக்குமா, என்னன்றா சொல்லுடா, என்கிட்ட இருக்க 2 பவுன் நகை இருக்குது, இந்த 2 பவுன் வளையல் இருக்குது, செயின் இருக்குது, இதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுடா, அதெல்லாம் பார்க்கலானே, நான் இருக்கேன்னே வானே, இப்போதைக்கு அந்த ஆளை கட்டி கொடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டோம்ல அப்படி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் போலீஸோட போவான், நான் அதெல்லாம் வேறு ஐடியா வச்சுருக்கேன், நீ பேசாமல் இருனே வானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. என்னப்பா ஆச்சுன்னு நடேசன் எல்லாரும் கேட்க, இங்கே நடேசனுக்கு முடியாமல் கிடக்கிறாரு படுத்த படுக்கையா, இருந்தாலும் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. என்னாச்சுப்பா ஏப்பா படுத்துருக்கீங்கன்னு நிலா தவிக்கிறாங்க. அவருக்கு முடியாமல் போனதையும் சொல்கிறாரு பாண்டி. ஏண்டா எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க சேரன். சரி போன விஷயத்த உடனே விட்டுட்டு வர முடியும், நான் பார்த்துக்கிட்டேன், நான் என்ன பிள்ளை இல்லையா, எங்கள் அப்பா பார்க்க மாட்டேனா அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. என்னப்பா ஆச்சு, ஒன்றும் இல்லைடா, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. அங்கே நடந்ததை சொல்கிறாங்க. அப்படியே முழிக்கிறாரு. ஏண்டா 30 பவுன் 25,000 எங்கடா போகிறது அப்படின்னு சொல்ல, 25 பவுன் 30 லட்சம், சரி விட்றா மாற்றி சொல்லிட்டேன், என்னடா பண்ணுறது, அதுக்கெல்லாம் நான் ஐடியா வச்சுருக்கேன்னு சொல்கிறான், என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. நிலா பார்க்குறாங்க. ஏன் சோளா எங்கேயாவது ஆட்டையை போடலான்னு பார்க்குறியா, உங்கள் ஓனர் வீட்டில் ஆட்டையை போட்டி 5 லட்சம் அந்த மாதிரி, ஏன் நிலா இப்படி அப்படி சொல்ல, பின்ன எப்படா கிடைக்கும், விடு யோசிக்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன் அதுக்கான ஐடியாவை அப்படிங்கிறாங்க சோழன். என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து வருங்காலங்களை பார்க்கலாம். இப்படியும் போக வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.